நிஷா அன்னைக்கு நான் சரியான காடைக்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கடி காமெடி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? ஞாயிற்றுக்கிழமை வேணா நிஷா ஏதாவது நான்வெஜ் வாங்கி கொடுத்துருவா. ம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது காடை? காடை எத்தனை வாங்கினேன்? 4. சரி சரி சரி. அது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ம் கரைஞ்சும் போயிடும். அது நல்லாவும் இருக்காது. நிஷா என்ன தான் சண்டை போட்டாலும் ரொம்ப பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை வேணால் அது வாங்கி கொடுத்துருவா நான்வெஜ். நல்ல பிள்ளை நிஷா. ம் பிள்ளை இவளுக்கு தான் நான் திங்கிறதுக்காக சொல்கிறேன். பிள்ளை இவளுக்கு தான். ஏன்னா திருப்பூர் கறியா அங்கே திருப்பூரில் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்கிறதுனால அது ஒரு பழக்கம். திருப்பூரில் இருந்தேன்டி, நான் தஞ்சாவூருக்காரன்டி. ஆ நல்லா அடித்து 65 மாதிரி போட்டு நான் வறுக்கிறியா? எவ்வளோ ஒரு காடை? உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ மக்களை விற்கிது? எவ்வளோன்னு சொல்லுங்கள். காடை ஒரு காடை எவ்வளோதுன்னு? திருச்சியில் எல்லாம் 40 ரூபா 50 ரூபா தான். ம் ஆனால் இப்போ எவ்வளோ விற்கிதுன்னு தெரியல. இங்கே நம்மளும் காடை வளர்க்கலாம் கூடிய சீக்கிரம். ம் காடை பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும். உனக்கு பன்னிக்கறி கூட பிடிக்கும். நான் உன்னை கேட்கல. செத்த கழுதை இருந்தால் அறுத்து போட்டால் கூட அதையும் நீங்கள் நம்ம பாப்பா சின்ன பிள்ளைங்கெல்லாம் காடை திங்கக்கூடாது. சரியா குழம்பு மட்டும்தான் ஊற்றி திங்கணும். கறி திங்கக்கூடாது. திங்கக்கூடாது. ஆம்பளை பெரிய ஆம்பளை சாப்பிடக்கூடாது. ஓகே 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 சரி. ரெடி பண்ணு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் காடை கிரேவி பண்ணுறோம். கிரேவியா? சமைக்கிற வீடியோ நிஷா விலாகில் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். நிஷா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம்.